इनी ओरवगलकु कालै वणक्कम जय जगन्नाथ। अम्मा आज कोरिबा पई जाउची घी राइस चना दाल करी बढ़िया रोई एट कांबिनेशन इन्नैक्कु पण्ण पोறது வந்து घी राइस கூட கடலை பருப்பு பாசி பருப்பும் சேர்த்து ஒரு செம்மையான சாம்பார் மாதிரி தான் டால் செம்ம டேஸ்டியா இருக்கும். கடலை பருப்பு 1 கப் போட்டா பாசி பருப்பு வந்து அதுல 1/4 கப் போட்டுட்டு நல்லா ஊற வச்சிடணும். ரெண்டுமே வந்து எல்லா மசாலாவும் போட்டு ஒரே டைம்ல வேக வச்சிடுவோம். ஈஸி தான். இதுக்கு காம்பினேஷன் வந்து கீ ரைஸ் இல்லைன்னா ஜீரா ரைஸ் பண்ணோம்னா செம்ம சூப்பரா இருக்கும். பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். நான் ரெண்டுமே நைட்டே ஊற வச்சிட்டேன் காலையில பண்றதுக்காக. அது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிட்டு குக்கர்ல வச்சிடலாம். அது கூட என்னென்ன மசாலா போடலாம் அப்படின்னு சொல்றேன். मुग डाल टिक्के गोटे हाफ कप पकिबो आ गोटे कप चना दाल पकिबा पई दरकार मु नाइट पानी रे पकिकी बोलो सोक करके रखुची सकाल लंच पैक करबा पई टिके पानी टिके करेक्ट रे रखिबा पई दरकार बेसी पानी रखिबो ना पानी टाइप रहबो तो बोलो नै रहइबो से संगरे मसाला भी पकिबा पई दरकार गोटे बड़ प्याज 3टा कंचा लंका गोटे टमाटर टिके गरम मसाला पाउडर टिके मिर्ची पाउडर आउ गरम जीरा पाउडर टिके हल्दी टिके लूण सबू पकिकी 5-6 विसिल छाड़ीबा पई दरकार रसुण टिके पकिबा पई दरकार मु जिंजर गार्लिक पेस्ट तापर लास्ट पकिबो सेट पे एबे रसुण आदा पकिनांदी जल्दी जल्दी करबा पई गोटे तेज पत्ता सबू पकिकी आउ मिर्ची पाउडर गोटे पकी दुची धनिया पाउडर को टिके जीरा पाउडर टिके இது தண்ணி நல்லா ஊத்திட்டு உப்பு மஞ்சத்தூள் ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் நம்மளுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அவ்வளோ ஆல்ரெடி மிளகாத்தூளும் போட போறேன் காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தனியா பவுடர் கொஞ்சம் ஜீரக பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா 1 ஸ்பூன் நெய் போடணும் பூண்டு இஞ்சி இதுல போடுறதுனா போடலாம் ஆனா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த எண்ணெயில அந்த மசாலா போடும்போது போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக இஞ்சி பூண்டு இப்போ போடல गोटे स्पून घी पकिबा पई दरकार மஞ்சத்தூளும் உப்பு எல்லாம் போட்டுட்டு ஒரு 5-6 விசில் 2 பருப்பும் வந்து நல்லா வெந்துற அளவுக்கு குக்கர்ல வைக்கணும் இது வெந்துட்டாவே நம்மளுக்கு சீக்கிரமா பண்ணிடலாம் 5-6 விசில் छाड़ीबा पई दरकार डाली बोलो सिझीबा पई दरकार सेट पई आ लूण करेक्ट पकिकी कुकर रे करबा टाइम रे गोटे डाली रेडी हो गेला तो संग संग भरता भी आ गोटे कुकर रे जीरा राइस करबना हम संग संग साइड बाय साइड रेडी हो जिवो पिल्ला मनक लंच पैक करबा पे बढ़िया टेस्ट भी आसीबो बासमती राइस रे करबो बासमती राइस नहीं ना बिना राइस नॉर्मल राइस रे भी हम टिके जीरा पकिकी करि परिबो टेस्ट बढ़िया रोइबो एटा खाइबा पई भी पिल्ला मनक இது கூட நார்மல் ரைஸும் நம்ம சாப்பிடலாம் ஆனா நம்ம பாஸ்மதி ரைஸ்ல செஞ்சு ஜீரா ரைஸ் கீ ரைஸ் பண்ணோம்னா செம்ம சூப்பரா இருக்கும் அதுக்காக வந்துட்டு குக்கர் வச்சுட்டு நான் நெய் வந்து போட்டிருக்கேன் நெய் பாதி கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்றேன் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்ல பண்ணாவும் செம்ம டேஸ்டியா இருக்கும் ஆனா எனக்கு நெய் ஸ்மெல் வந்து ரொம்ப வந்தா பிடிக்காது அதனால நான் பாதி எண்ணெய் பாதி ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் பாஸ்மதி ரைஸ் இப்போ 2 கப்பு நம்ம யூஸ் பண்றோம்னா அந்த சேம் கப்ல வந்து 4 கப்பு தண்ணி அரிசி வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு சுடு தண்ணியில கொஞ்ச நேரம் அந்த 4 கப்பு தண்ணியை ஊத்தி வச்சோம்னா சாப்பாடு நல்லா சாஃப்டா வரும் ரொம்ப பாஸ்மதி ரைஸ் வந்து உடையாம கரெக்டா இருக்கும் நல்லா ஒரு பெரிய ஸ்பூன்ல வந்து ஜீரா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் ஒரு பிரியாணி இலை அவ்வளவுதான் இதோட மசாலா உப்பு மட்டும் போட்டுட்டு அரிசி எடுத்து போட்டோம்னாவே போதும் ஒரு விசில் விட்டோம்னா கரெக்டா இருக்கும் ஹைல நீங்க வச்சு சீக்கிரம் பண்ணோம்னா ஹைல வச்சிங்களன்னா 2 விசில் விட்டுட்டு உடனே அந்த கேஸ் இது எடுத்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் சாப்பாடு கொஞ்சம் மீடியம் வச்சிங்களன்னா ஒரு விசில்ல கரெக்டா இருக்கும் பாஸ்மதி ரைஸ் முஜீரா घी राइस करबा पई जाउची कुकर रे 2टा स्पून घी गोटे स्पून ऑयल पकी देची मते घी बेसी पकीबा टाइम रे बोला नै रहबे सेटे पे बड़ स्पून रे जीरा गोटे तेज पत्ता बासमती राइस गोटे कप बासमती राइस के 2टा कप पानी क्लीन करके गरम पानी रे टिके सोक करके रखिबा पई दरकार तापर लूण टिके पकीकी पानी करेक्ट मेजरमेंट पकीकी बंद करके रखिबो हाई रे रखिकी संग संग करबा पई ना बासमती राइस ना 2टा विसिल छाड़ीबा टाइम रे हाई रे रखिकी ठीक रहइबो इन केस मीडियम रे रखिबो तो गोटे विसिल रे बासमती राइस करेक्ट आसीबो इन केस बोलो सिजी नांदी सेमती हे गेला तो टिके पानी ऊपर टिके पकीकी आउ गोटे टाइम विसिल रखिबो तो ठीक हे जिवो बोलो सिजी गला टाइम रे बासमती राइस खाइबा पई बोला नै रहइबो सेट पे घी पकीकी बंद करके रखिबा पई दरकार से डाली चना डाली संगरे ये जीरा राइस बढ़िया टेस्ट आसीबो
बासमती राइस रे लूण बेसी पकिबा पे दरकार नहीं कौन पे हम डाली रे कॉम्बिनेशन लूण करेक्ट रहबो एटा भी लूण पकिबा टाइम रे खाइबा टाइम रे बेसी लूनिया हेजिबो बासमती राइस வந்து ரொம்ப உப்பு போட வேணாம் கொஞ்சம் மீடியமாவே போடலாம் ஏன்னா டால் போட்டு தான் சாப்பிட போறோம் டால்ல வந்து உப்பு கரெக்டா இருக்கும்போது இந்த இதுலயும் உப்பு கொஞ்சம் கரெக்டா இருந்ததுன்னா உப்பு ஜாஸ்தியான மாதிரி ஆயிடும் சாப்பிடும்போது அதனால நான் கரெக்டா 2 விசில்லயே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு கரெக்டா நீட்டா பாஸ்மதி ரைஸ் உடையாம இருக்கு பசங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சைட்லயே இந்த பருப்பு வந்து வெந்துச்சு அதுக்காக சேம் ஃப்ரைங் பேன்ல வந்துட்டு அது தாளிச்சிறதுக்காக வச்சிருக்கேன் ଆଉ ଚନା ଡାଲ ବୋଲ ସିଝିଗଲା ସେଇଟା ପାଇଁ ଫ୍ରାଇଂ ପ୍ୟାନ୍ରେ ସେଇଟା ଟମାଟର ସବୁ ପକେଇକି ଟିକେ ମସଲା ஃப்ரை କରିକି ସେ ଭିତରେ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ସେଇଟା ପାଇଁ எண்ணெய் நல்லா சூடாயிட்ட உடனே இதுக்கும் நெய்லயே போடலாம் ଏଇଟା ବି ଘିଅ ପକେଇ କରିବା ଟାଇମ୍ରେ ବଢିଆ ରହିବ ଅଲରେଡି ଆମେ ଘିଅ ରାଇସ୍ କରୁଛି ଚନା ଡାଲରେ ବି ବେଶୀ ଘିଅ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ଓଭର ଘିଅ ହେଇଯିବ ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ତେଲର ପକେଇ ଦଉଛି ଟିକେ ଜିରା ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ଟିକେ ସୋରିଷ ପିଆଜ ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ତାପରେ ଶୁଖିଲା ଲଙ୍କା ଟିକେ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ଟିକେ କଡି ପତ୍ତା ଟିକେ ମିର୍ଚି ପାଉଡର ପକେଇକି ଭଲ ଫ୍ରାଇ ହୋଇକି ସେ ଡାଲ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର இதுல வந்து எண்ணெய் கொஞ்சம் நான் நெய் கொஞ்சம் போடுறேன் இதுலயும் ஃபுல்லா நெய்லயே பண்ணோம்னா ஆல்ரெடி நெய் ரைஸ் தான் நம்ம பண்ணிருக்கோம் ஓவர் நெய் ஸ்மெல் வந்துடும் அதனால ஆனா நம்ம பருப்பு வேக வைக்கும் போது 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம் அதால பருப்பு வந்து ரொம்ப நல்லா டேஸ்டாவும் இருக்கும் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன் கடுகு போட்டிருக்கேன் 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமா வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் தக்காளி வந்து பருப்புல வெந்துட்டு இருக்கோம்ல அதை எடுத்து இது கூட போட்டுடணும் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டோம்னா அதோட கலர் ரொம்ப சூப்பர் வரும் அதனால கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டு எல்லாமே வதக்கிட்டு பருப்புல எடுத்து மிக்ஸ் பண்ணிடணும் அவ்வளவுதான் பருப்புல மிக்ஸ் பண்ணிட்டு அப்பவே கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும் இது கூட வந்துட்டு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் ஒவ்வொருத்தவங்க போடுவாங்க ஆனா பருப்புல கஸ்தூரி மேத்தி டேஸ்ட் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காதவங்க வந்து அவாய்ட் பண்ணலாம் நான் போடல कस्तूरी मेथी போட்டிங்களா அதோட டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும் सुखिला लंका दीटा पकिकी प्याज सब पकिकी ए संगरे टिके कस्तूरी मेथी पकिबा टाइम रे भी बढ़िया रहबो मु डाली रे कस्तूरी मेथी पक्की नांदी आपण मनक बोल लगिबो तो डाली रे ये डाली रे भी कस्तूरी मेथी टिके पकिबा टाइम रे बढ़िया टेस्ट आसीबो प्याज और टमाटर चना डाली ले पकिकी सिजी की रखुछ ना से टमाटर एबे ए संगरे मिक्स कर दुची काश्मीरी चिली पाउडर टिके पकिबा पई कलर बढ़िया आसीबो डाली रे देखिबा पई आउ खाइबा पई भी बढ़िया रहइबो सेटा पई छोटो प्याज मो टिके एबे फ्राई करबा पई पकी देछि ऑलरेडी डाली सिजिबा टाइम रो बडो प्याज गोटे पकी देछि प्याज एबे छोटो प्याज रो स्मेल बढ़िया रहइबो रसुन ना टिके छोटो छोटो कट करके पकीबा पई दरकार சின்ன வெங்காயம் எண்ணெயில போட்டுட்டு அது கூடவே வெங்காயம் பூண்டு வந்து கொஞ்சமா இடிச்சு போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டாலோட டேஸ்ட் அதனால ஒரே மாதிரி சாம்பார் பண்ணாம நீங்க கடலைப்பருப்புல பண்ண டேஸ்ட் வந்து பாசிப்பருப்பு எதுக்கு போடுறோம்னா அந்த டால் வந்து நல்லா குழஞ்சிட்டு ரொம்ப திக்னஸ் கொடுக்கும் அதனால நீங்க பண்ணும்போது வந்து கொஞ்சம் தண்ணியாவே பண்ணுங்க ஏன்னா கடலைப்பருப்பு வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப திக்காயிடும் அப்போ நமக்கு சாப்பிடும் போது கரெக்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்ப திக்கா பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் அதனால பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியா பண்ணுங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கடலைப்பருப்பு வந்து திக்காயிடும் ଆମ କରିବା ଟାଇମରେ ଟିକେ ପାଣିଆ ଟାଇପର କରିବା ପାଇଁ ଦରକାର କଣ ପାଇଁ ନା ଚନା ଡାଲି ଆଉ ଟିକେ ଟାଇମ ପୁରା ଟିକେ ହେଇଯିବ ସେଇଟା ପାଇଁ ଏବେ ଟିକେ ପାଣିଆ ଟାଇପର କରିବା ଟାଇମରେ ଆମ ଖାଇବା ଟାଇମରେ ଟିକେ କରେକ୍ଟରେ ସେ थिकनेस करेक्ट रहबो ସେଇଟା ପାଇଁ ଟମାଟର ବି ପକେଇକି ଭଲ ଫ୍ରାଇ କରୁଛି तापर टिके पानी पकेकी काश्मीरी चिली पाउडर पके दिछि ना सेटा पय से कलर करेक्ट रहबो डाली रे पानी टिके पकेकी से संगरे मिक्स करबा पय दरकार आ आजिरे जीरा राइस घी राइस प्लस चना दाल बढ़िया रहबो आपण मन भी ट्राई करके देखंतु ए कॉम्बिनेशन रा आ साइड डिश ना मु मशरूम फ्राई करके रखुचंदी पिला मन लंच पय सेटा भी आ गोटे दिन रा अपडेट करबो टिके डिफरेंट स्टाइल रा एमती मु रोषेई करबा स्टाइल आपण मनक बोलो लागिबो तो लाइक करंतु कमेंट करंतु शेयर करंतु நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் करंतु இது கூட வந்துட்டு நான் அந்த பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன்ல அதுல இது எடுத்து மிக்ஸ் பண்ணிடுவேன் குக்கர்ல கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம்னாவே போதும் கொஞ்சம் சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு திக்னஸ் அவ்வளவுதான் பருப்பு ரெடி ஆயிடுச்சு எல்லாமே கட் பண்ணி நைட் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம்னா காலையில வந்து சீக்கிரமா பண்றதுக்கு நல்லா இருக்கும் எப்பவுமே பசங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து மிக்ஸ் பண்ண சாப்பாடே கொடுக்காம
இந்த மாதிரி என் பையனுக்கு வந்து மிக்ஸ் ரைஸ் பிடிக்காது. தனித்தனியா எடுத்துன்னு போனோம்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி கேட்பான். அதனால ஒரு டிஃபன் பாக்ஸ்ல நான் ரைஸ் குடுப்பேன். ஒரு டிஃபன் பாக்ஸ்ல என்ன சைட் டிஷ்ஷோ, இன்னொன்னுல வந்துட்டு மஷ்ரூம் பண்ணேன் நான் இது கூட. அதுவும் கிரீன் பீஸ் போட்டு அதுவும் பேக் பண்ணி குடுப்பேன். சாப்பிடும்போது வந்து பசங்க எல்லார் கூட சாப்பிடும்போது கொஞ்சம் சாப்பாடு தான், கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிட்டுருவாங்க. வீட்ல எது சாப்பிடுறதுனாலும் அங்க ஸ்கூல்ல வந்து கரெக்ட்டா சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் காலையில கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா பண்ணி குடுப்பேன். நான் சாப்பாடு பண்ற ஸ்டைல் உங்களுக்கு புடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பசங்களோட ஹெல்த் வந்து நம்மளோட கையில தான் இருக்கு. கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பண்றதால, பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுவாங்க. முன்னாடியே கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா டைம் கிச்சன் ரூம நம்ம பசங்களோட ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும்.